Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கேரள பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கட்டாயமாக மலையாளம் கற்க வகை செய்யும் சட்ட மசோதா கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை விரைவில் சட்டமாக்க மாநில அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு கர்நாடக அரசு கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக எல்லையோர மக்கள் வளர்ச்சி வாரியத்தின் சார்பில் கேரள மாநில ஆளுநரிடம் மனு அளித்தனர். அதில் கேரளாவின் வயநாடு, காசர்கோடு ஆகிய எல்லையோர மாவட்டங்களில் கன்னடர்கள் பரவலாக வாழ்கின்றனர். குறிப்பாக காசர்கோடு மாவட்டத்தில் 70% அதிகமான எண்ணிக்கையில் கன்னடர்கள் இருக்கின்றனர். இவர்கள் தங்களின் தாய்மொழியான கன்னடத்தை கற்று வருகின்றனர். கேரள அரசின் மலையாள கட்டாய மசோதா அமல்படுத்தப்பட்டால் கன்னடர்கள் கன்னடம் கற்க முடியாத நிலை ஏற்படும். அரசியலமைப்பின் 350வது பிரிவு மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பது மாநில அரசின் கடமை என்று குறிப்பிடுகிறது. கேரள அரசு மலையாளத்தை கட்டாயமாக்குவது மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான அந்த மசோதாவை நிராகரிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடக அரசின் இந்த நடவடிக்கை கேரள அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்திய செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உலகளவில் முன்னணியில் இருப்பதை நோக்கி செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு உலகளாவிய தாக்கம் குறித்த உச்சி மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு இந்திய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் அவதார், ஃபர்ஸ்ட்ஜென், ஃப்ராக்டல், கான், ஜென்லூப், இன்டெல் ஹெல்த், சர்வம் டெக், மஹேந்திரா, ஜென்டெக் உட்பட பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் சிஇஓக்கள் பங்கேற்றனர். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இணை அமைச்சர் சர் ஜதின் பிரசாதா ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பிரதமர் மோடி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில் முனைவோர் ஆகியோர் நாட்டின் எதிர்காலத்தை இணைந்து உருவாக்குபவர்கள். சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு முக்கியமானதாக உள்ளது. ஏஐ உச்சி மாநாட்டை இந்தியா அடுத்த மாதம் நடத்துவதன் மூலம் தொழில்நுட்பத்துறையின் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது. செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தி மாற்றத்தை கொண்டு வர இந்தியா முயற்சிகள் எடுக்கிறது. புதுமைகளை கண்டுபிடித்து அவற்றை மிக பெரிய அளவில் அமல்படுத்தும் திறன் நம் நாட்டில் அதிகமாக உள்ளது. உலகுக்கு தனிச்சிறப்பான ஏஐ மாடலை இந்தியா அளிக்க வேண்டும். உலகுக்காக இந்தியாவில் தயாரிப்பதை அது பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறினார். இந்தியாவும் ஐரோப்பாவும் இணைந்தால் சர்வதேச அரசியல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகள் இணைந்து கடந்த 1991ஆம் ஆண்டு வெய்மர் ட்ரையாங்கிள் என்ற கூட்டமைப்பை உருவாக்கின. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு, பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த கூட்டமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வெய்மர் ட்ரையாங்கிள் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். ஐரோப்பிய நாடுகள் அல்லாத ஒரு நாட்டின் பிரதிநிதி இந்த மாநாட்டில் பங்கேற்பது இதுவே முதல் முறை. இந்த மாநாட்டுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியது, இந்தியாவுக்கு ஐரோப்பாவுக்கும் இடையிலான உறவு வலுவடைந்து வருகிறது. ஐரோப்பாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக கடந்த சில வாரங்களாக விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மேலும் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், ரயில்வே, பாதுகாப்பு, விமான போக்குவரத்து ஆகிய துறைகளில் இருதரப்பும் இணைந்து பணியாற்றுவது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்படுகிறது. சர்வதேச அரசியல் பொருளாதாரத்தில் ஐரோப்பா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவும் ஐரோப்பாவும் இணைந்தால் சர்வதேச அரசியல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஜெர்மனி பிரதமர், பிரான்ஸ் அதிபர் ஆகியோர் விரைவில் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளனர். அடுத்தடுத்து பல்வேறு ஐரோப்பிய தலைவர்களும் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தார். உக்ரைன் போர் காரணமாக
ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் பகிரங்கமாக போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. தென் சீன கடல், தைவான் விவகாரங்களில் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து சீனாவை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இந்த சூழலில் இந்தியா ஐரோப்பிய நாடுகள் இடையிலான உறவு மிகவும் வலுவடைந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர், ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான அந்தோனியோ கோஸ்டா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். வெனிசுலாவில் கச்சா எண்ணெய் கட்டமைப்பை நவீனமயமாக்க அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை அதிபர் டிரம்ப் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் என அமெரிக்கா கூறியுள்ளது. இதுகுறித்து கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர், வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான தடை படிப்படியாக நீக்கப்படும். வெனிசுலா கச்சா எண்ணெயை மீண்டும் விற்கப் போகிறோம். இந்த வருமானத்தை வெனிசுலா கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த பணம் வெனிசுலா மக்களுக்காக பயன்படுத்தப்படும். 2000ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவின் எக்ஸான் மொபைல் கார்ப்பரேஷன், கோனோகோஃபிலிப்ஸ் மற்றும் வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் ஹாகோ சாவேஸ் அரசுடைமையாக்கினார். இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் இழப்பீடு அளிக்க வேண்டியதுள்ளது. வெனிசுலா எண்ணெய் விற்பனை மூலம் முதலில் கிடைக்கும் பணம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு திருப்பிக் கொடுக்க பயன்படுத்தப்படாது. அது நீண்டகால பிரச்சினை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை அளித்த பேட்டியில், அமெரிக்கா விற்பனை செய்ய 5 கோடி பேரல் கச்சா எண்ணெயை வெனிசுலா விடுவிக்கும். இவற்றின் தற்போதைய சந்தை மதிப்பு $2.8 பில்லியன் என்று கூறினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் நேற்று முன்தினம் கூறியது, கச்சா எண்ணெய் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகள் மீது தடை விதிக்க வகை செய்யும் மசோதாவை உருவாக்க நானும் செனட்டர் ப்ளூமென்தால் உள்ளிட்ட பலரும் பல மாதங்களாக கடுமையாக உழைத்தோம். பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இன்றைய சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இதில் ரஷ்யாவுக்கான தடை மசோதா விவாதமும் அடங்கும். அதற்கு ட்ரம்ப் தனது ஒப்புதலை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரத்தை இந்த புதிய மசோதா வழங்கும். ரஷ்ய அதிபர் புதின் பேச்சில் மட்டுமே வல்லவராக உள்ளார். ஆனால் உண்மையில் அப்பாவி மக்களை கொல்வதை அவர் தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள இந்த மசோதா புதினின் போர் நடவடிக்கைக்கு மறைமுகமாக கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் ஆதரவளிக்கும் நாடுகளை தண்டிக்க அதிபர் ட்ரம்புக்கு அதிகமான செல்வாக்கை வழங்கும். ரஷ்யாவுக்கு தடை விதிக்கும் சட்டம் 2025 என்ற மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் 1000 ஆண்டுக்கு முன் 2026 ஜனவரியில் சோமநாதர் கோயில் முதல் தாக்குதலை எதிர்கொண்டது. 2026ஆம் ஆண்டு தாக்குதலும் அதன் பின் நடைபெற்ற தாக்குதலும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை குறைக்கவோ, சோமநாதர் கோயிலை மீண்டும் கட்டியெழுப்பிய உணர்வை உடைக்கவோ முடியவில்லை என்று கூறியுள்ளார். இக்கோயில் வளாகத்தில் சுயமரியாதை விழா 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இறுதி நாள் விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். இந்திய பங்குச்சந்தை சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு நேற்று ஒரே நாளில் 8 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா உட்பட ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 500% வரி விதிக்க வகை செய்யும் செனட் உறுப்பினரின் மசோதாவுக்கு
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக நேற்று தகவல்கள் வெளியானது. இதையடுத்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் அதிக அளவில் பங்குகளை விற்றனர். சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள், அந்நிய மூலதன வெளியேற்றம் மற்றும் நிறுவனங்களின் 3ஆம் காலாண்டு வருவாய் முடிவுகளுக்கு முன்னதாக நிலவும் எச்சரிக்கை உணர்வு போன்றவற்றையே பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். If you like the video, subscribe the channel, like, share, comment and press the bell icon.